நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வருத்தப்பட்டு இருக்கீங்க. பாட்டியோட குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்லம்மா. போகும்போது என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. என்னை பார்த்தாங்கன்னா பாட்டி எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பாக்கு சரியான நேரத்துல மருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயத்த நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா பிரீத்தி ஆண்டியும் சிவபிரசாத் அங்கிளையும் கூப்பிட்டுக்கிறேம்மா. நமக்கு உதவி பண்றதுக்கு பல பேர் இருப்பாங்கம்மா. ஆனா கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காரங்களால மட்டும்தான் முடியும். அம்மா நீங்க இல்லைன்னா நானும் இங்க இருக்க மாட்டேன். அப்படின்னா நீ அம்மா கூட போடா, நான் அப்பா கூட இருந்து பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நாம யாரோட உதவி கேட்டு போக வேண்டாம் போலா. என்ன இருந்தாலும் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்ப நான் வந்துட்டேன்ல. எனக்கு நீ எதுவும் நடக்காதுன்னு நான் உறுதியா நம்புறேன். நீ ட்ரைனிங்க்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கோ. எந்த நம்பிக்கையில நான் இங்கிருந்து போகிறது? நீங்க போகாம இருந்தா எப்படிமா? நீங்க ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கின வேலையாச்சே. ஆசைகள் எல்லாத்தையும் சாதிக்க முடியாதுமா. உன்னோட இந்த ஆசையை நீ நிறைவேற்றி காட்டணும். அதுக்கு கண்டிப்பா நான் ஒரு தடையா இருக்க மாட்டேன். என்னுடைய பெரிய ஆசை என்னன்னா, உங்க நோய் குணமாகி ஆரோக்கியத்தோட திரும்ப வரணும் அப்படின்னு தான். அதுக்கான எல்லா ஏற்பாடும் ஒண்ணு சேர்ந்து வர இந்த நேரத்துல தடையா இருக்கிறது என்னுடைய வேலை தாங்க. ட்ரைனிங்க்கு போகணும் அப்படிங்கிறது தானே இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு உயிருக்கு காவலா இருந்து பாதுகாத்து இங்க வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்போ கடைசி நேரத்துல என்னுடைய வேலைக்காக விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் ட்ரைனிங்க்கு போக மாட்டேன். நீ இப்ப என்ன சொன்ன? ஒரு வேலையை விட எனக்கு என்ன முக்கியம்னா உங்களோட உயிர் தாங்க. அதனால இந்த ட்ரைனிங்க்கு நான் போக மாட்டேன். பாலா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தா நீங்க எப்பதான் சாப்பிட்டு முடிப்பீங்க? அட வாய திறங்களே. ஜெயா, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி ரொம்ப பொறுமையாவும் பாசமாவும் மனோஜா பாத்துக்கணும். வாய திறந்தா தினமா சாப்பிட ஏதாவது கொடுக்க முடியும்? இப்படி வாயை மூடிட்டு இருக்காம தயவு செஞ்சு வாயை திறந்து சாப்பிடுங்க. ஜெயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இத பழக்கப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இல்லனா அந்த நர்ஸே பண்ணிருக்க மாட்டாங்களா? எனக்கு இப்படிதாம்மா பண்ண தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்கலாம். இங்க பாரு,
நீ பாசமா பாத்துக்கிட்டாதான் அவர் சீக்கிரமா குணமா வரும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு போன உடனே அந்த மாதிரி பாத்துக்கிறேன். ஐயோ, நிம்மதியா இல்லாதப்ப நான் என்னதான் பண்றது? நீங்க போற சாக போறேன். நீங்களும் கூட வரீங்களா? என்னாச்சு ஜெயாக்கு? நம்ம பொண்ணுக்கு பிரச்சனைக்கு குறைவு இருக்கா என்ன? மனோஜை டிஸ்சார்ஜ் பண்ணி நாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்புறம் எல்லா பொறுப்பும் நம்ம தலையில தான் வந்து விடும். அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாளே தவிர ஜெயா 5 பைசா செலவு பண்ண மாட்டா. அதுக்கு அவ கையில பணம் இருக்கணுமே. இவரை சுமக்கிற பொறுப்பு நாம ஏத்துக்கணும்னு என்ன விதி இருக்கு? கடைசியில நமக்கு தான் இவர் பாரமா இருப்பாரே தவிர இவரால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்குமே நான் சொல்றது சரிதான்னு. இந்த சூழ்நிலையில நாம தானே ஜெயாவோட இருக்கணும். எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல சுதா. அப்புறம் இவருக்கு ஆக போற செலவுகளை யார் பாத்துப்பாங்கன்னு நினைக்கிற? பணம் கொடுத்தா நாம இவரை பாத்துக்கலாம். இல்லைன்னா மனோஜா அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போட்டோம். நாம அப்பப்ப போய் அவரை பாத்துட்டு வந்துடலாம். மெதுவா பேசுங்க. மனோஜுக்கு எல்லாமே கேக்குது. எல்லாம் கேட்கட்டுமே. இவரை நாம வச்சு பார்க்கணும்னா அதுக்கு ஆகிற செலவை அவ வட்டியும் முதலுமா நமக்கு தரணும். உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா பாலா? பட்னி கடந்து கையில பணம் கூட இல்லாம நீ அனுபவிச்ச கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு நீ ட்ரைனிங் போகாம இருந்தா அதுக்கப்புறம் உனக்கு அந்த வேலையே கிடைக்காது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ சொல்லு? இப்ப இருக்கிற நிலைமையில என் வீட்டுக்காரையும் குழந்தைங்களையும் நல்ல பொறுப்பா இருக்கிற யார் கையிலையும் ஒப்படைக்காம என்னால எப்படி போக முடியும்? உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது தான் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல இருக்கு. இவ்ளோ நாளா நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்ததுக்கு இது உன்னோட வரும். அது உனக்கு ஏத்துக்க கஷ்டமா இருக்குல்ல? என் வீட்டு வேலைகளை பார்க்க முடியாம நான் இங்க இருந்து போக முடியுமா என்ன? வீட்டு வேலையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் பாத்துக்கிறதுக்கு தான் நீ போறன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ மத்தவங்க மேல உள்ள கோவத்தால இந்த வேலையை தூக்கி போட்டுறாத. ஒரு பிரைவேட் கம்பெனில நடக்கிற மாதிரி எப்போ வேணாலும் வேலையை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. இது ஒரு கவர்மெண்ட் வேலை, பெர்மனன்ட் ஜாப். உன்னோட தப்பான முடிவால இத நீ வேண்டான்னு சொல்லிட்டா நீ சாகுற வரைக்கும் அதை நினைச்சு கஷ்டப்படுவ. நான் ட்ரைனிங் போக மாட்டேன்னு முடிவெடுத்த விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எனக்கு தெரிய வந்த கதையை விடு. நீ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது தப்புன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். நான் இங்க என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்ன விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்டேன். இல்ல உனக்கு 3வது கண்ணு இருக்கா? நான் தான் சொன்ன பாலா. நீ ட்ரைனிங்க்கு போக மாட்டேங்கிற உன்னோட முடிவு சொன்னதுக்கு அப்புறம் அதை மாத்துறதுக்கு சரியான ஆளு பிரீத்தி தான் எனக்கு தோணுச்சு. நான் சொல்லிதான் பிரீத்தி இங்க வந்திருக்காங்க. நீ இந்த வேலையை வேண்டான்னு சொன்னதால அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு எப்படி வாழ்வீங்க? பாலா, ஒரு வாரத்துக்கு நானும் குழந்தைங்களும் இங்க தனியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. எப்ப வேணும்னாலும் மயக்க வர உங்க உடம்ப வச்சுக்கிட்டு நீங்க குழந்தைங்களை எப்படி பாத்துப்பீங்க? அத நினைச்சு ஒன்னும் நீ டென்ஷன் ஆகாத. அவங்க 2 பேரையும் நான் வச்சு பாத்துக்கிறேன். அப்படின்னா என் வீட்டுக்காரரு? நல்ல பாதுகாப்பான இடமும் சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருந்தா குழந்தைங்களை நினைச்சு எனக்கு கவலை இல்ல. அவங்கள பாத்துக்கிற மாதிரி இவரை பாத்துக்க முடியுமா? ஒருவேளை இவருக்கு முடியாம போயிடுச்சுன்னா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு இவர் கூடவே இருக்கணும். அதுக்கு யார் தயாரா இருக்காங்க? இவருடைய சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கவும், தொண்டை வறண்டும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கும் நல்ல மனசும் நெருக்கமும் இல்லாத யாராவது ஒருத்தர் இங்க இல்லைன்னா என்னால எப்படி போக முடியும்? என்ன பத்தி நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம் பாலா. உனக்கு அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சுன்னா என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நீ போயிட்டு வா. உங்களை எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு போகிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டேனா?
ஒண்ணு பண்ணு, உன் அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு வாரம் இருக்க சொல்லு. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. உனக்கு கேட்க கஷ்டமா இருந்தா உன் அண்ணனோட ஃபோன் நம்பர் கொடு, நான் கேக்குறேன். உன் அண்ணன் போய் சொன்னா அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா வருவாங்க. யாராவது கட்டாயப்படுத்தி அவங்க வர வேண்டிய அவசியம்லாம் இல்ல. என் புருஷனை விட்டுட்டு போறதுனால வர எந்த வேலையும் எனக்கு வேண்டாம். வாழ்றதுக்கு கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு அவசியம் இல்லையே. நான் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் வேற எங்கேயாவது வேலை பார்த்து என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன். இப்போ உனக்கு மூளை ரொம்ப குழம்பி போயிருக்கு பாலா. உன் மேல மத்தவங்களுக்கு இருக்கிற பாசம் அக்கறைய நீயே இல்லாம ஆக்கிடாத. எனக்கு அந்த மாதிரி யாருடைய அனுதாபமும் வேண்டாம். நீ இப்போ வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இது என்னுடைய அகங்காரம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அதை அப்படியே வச்சுக்கோ. எனக்கு உதவி பண்ணதும் என் மேல பாசத்தை காட்டினதும் உனக்கு பாரமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீயும் இங்க வர வேண்டாம். பாலா, நான் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? என்ன புரிஞ்சுக்காதவங்க பண்ற உதவி எனக்கு தேவையே இல்லை. ஏய் பாலா, பிரீத்தி, பிரீத்தி, பாலா அவ மனசுல இருக்கிற கஷ்டத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டா. இந்த உலகத்துல இவன் மட்டும் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறாளா என்ன? இதை விட கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நாம பார்த்தது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அவதான் சொல்லிட்டாளே, அவளை புரிஞ்சுக்காதவங்க யாரும் வர வேண்டான்னு. என்னோட பாலாவை என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் கோவத்துல ஒண்ணும் போல. பாலா முடிவை மாத்திப்பா, அது எனக்கு தெரியும். ஆனா உங்க சொந்தக்காரங்களும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் இங்க வரணும். அது பாலாவோட கோவம் இல்ல, அவளோட ஆசை. எங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நீங்க வேணும்னா பாலா வீட்டுல போய் கேட்டு பாருங்க. பாலா ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் மட்டும் இங்க வந்து அவங்களே இருக்க சொல்லுங்க. நடந்த விஷயத்த சொல்றதுக்கு ஊர்ல இருந்து அப்பா கால் பண்ணி இருந்தாரு. அவர் ஏன் எப்பவும் உங்களை கூப்பிடுறாரு? அஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? அவன் போனே எடுக்க மாட்டேன்றானா? அதெல்லாம் சும்மா. அவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அத்தையும் மாமாவும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீங்க அஜய்க்கு கால் பண்ணி பாருங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. ஓ, அவுட் ஆஃப் கவரேஜ் போல. அப்படி செட் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. ஏய், அவன் ஏதாவது ஒரு மீட்டிங்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் புத்திசாலி. எந்த நேரத்துல எப்படி எஸ்கேப் ஆகணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. இங்கேயும் ஒருத்தர் இருக்காரு, குடும்ப பாரம் மொத்தத்தையும் அவர் தலையில போட்டு சுமந்துட்டு இருக்காரு. பாரம் அதிகமாக அதிகமாக அதை சமாளிக்கிற திறமையையும் அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருல. அது என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட இருக்கிறதுனாலதான். என்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அப்ப உங்களுக்கு தெரியும், எப்பயோ உங்களை விட்டுட்டு போயிருப்பா. என் நெஞ்சில நீ ஊசி வச்சு குத்துற மாதிரி அடிக்கடிக்கு இந்த வார்த்தை நீ சொல்லிக்கிட்டே இருக்க. என்னை விட்டுட்டு போக பிளான் ஏதாவது இருக்கா? என்ன, நான் போயிட்டா வேற யாராவது கியூல இருக்காங்களோ? உன்னை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. திங்கவும் முடியாம முழுங்கவும் முடியாம உன்கிட்ட ஒரே போராட்டமா இருக்கு. என் மனசுல படுற விஷயத்த நான் இப்படிதான் வெளிப்படையா பேசிடுவேன். உதவி பண்ணலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. திவ்யா, மனோஜ் மாமா இங்க யாரு? அவரோட விஷயத்துல நீ யோசிக்கிறதே சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே அக்காவால தனியா மேனேஜ் பண்ண முடியாது. மாமாவோட அம்மாவும் முடியாம கிடக்குறாங்கல்ல, வேற யார் அவங்கள பாத்துப்பா? பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா ஹோம் நர்ஸ் வைக்கட்டும். அதை விட்டுட்டு நாம இங்கிருந்து அங்க போய் பாத்துக்க முடியுமா என்ன? என்னால அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. எஸ்கேப் ஆக வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க? இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத. என் இஷ்டப்படியே என்ன செய்ய விட்டுரு.
ஏய் ஜெயா, என்னம்மா? டாக்டர் வந்திருக்காரு. மனோஜ், நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என் கையை அழுத்தி பிடிக்கணும். எப்படி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் வருதா? ஓகே, ரிலாக்ஸ் மனோஜ். உங்க பக்கத்துல இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? பரவாயில்ல மனோஜ், நீங்க கொஞ்சம் பொறுமையாவே யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க மனோஜை தாராளமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க பாத்துக்கலாம். இந்த நிலைமையில நாங்க கூட்டிட்டு போலாமா டாக்டர்? இப்போ கொடுக்குற மெடிசனே இவருக்கு நீங்க ரெகுலரா கொடுத்தாலே போதும். இதுக்கப்புறம் மனசளவுல தான் நீங்க தைரியத்தை கொடுக்கணும். என்னால எந்திரிச்சு நடக்க முடியும்னு மனோஜுக்கு தோணணும். அதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறத விட ரொம்பவே நல்லது அவர் வீட்டில் இருக்கிறது. ஒய்ஃபு, பசங்க, இவங்களோட இந்த அன்பான அரவணைப்பு தான் இவரோட இந்த நிலைமையை மாற்ற முடியும். இப்படி இருக்கிற ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பாத்துக்காம இருக்க முடியாது இல்லையா? இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணா லட்சக்கணக்கில் செலவாகும். இவரை கூட்டிட்டு போறதுதான் நல்லது. இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டுமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு வரலாம். அப்பா இங்கதான் இருப்பாரு, வாங்க. நீ போயிட்டு வா, எனக்கு பசிக்கல. மனோஜோட ஃபேமிலியை கொஞ்சம் பணம் தான் கொடுத்துட்டு போனாங்களே தவிர அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. ஸ்ரீதேவி அம்மா முடியாம இருக்காங்க இல்லையா? இல்லன்னா அவங்க வந்து பாத்துருப்பாங்க. 2 தங்கச்சிங்களும் அவங்களுக்கு புருஷங்களும் இருக்காங்கல்ல. ஹரி கூப்பிடுறான், பேசுங்க. ஹலோ
டாக்டர் என்ன சொன்னாரு? நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. மாமாவோட விஷயத்துல எந்த குறையும் நீங்க வைக்காதீங்க. அக்கா கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எல்லாரும் கூட இருந்து உதவி பண்ணா மட்டும்தான் மாமாவால எந்திரிச்சு நடக்க முடியும். இங்க ஆத்மார்த்தத்துக்கு எந்த குறையும் இல்ல ஹரி. பணம் தான் பிரச்சனையே. இங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்றதுக்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமா ஹரி? அப்புறம் போயிட்டு வரத்துக்கு இதுக்கெல்லாம் பில்லு கிடையாது இல்ல. என் கையில இருந்த எல்லா பணமும் செலவாயிடுச்சு. எவ்வளவு செலவாயிருக்கு நீங்க சொன்னீங்கன்னா போதும், அதை நான் கொடுத்துட்றேன். மாமாவோட அங்கிள் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிடுவாரு. மத்த செலவுக்கான பணத்தை நான் இன்னைக்கு அக்கௌண்ட்ல போட்டுறேன். வீட்டுக்கு போன உடனே மாமாவோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் இல்லைன்னு சொல்லி எந்த குறையும் வைக்காதீங்க. நீயே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னப்பா பிரச்சனை? பணம் இருந்ததுன்னா எந்த குறையும் இருக்காது. இப்பெல்லாம் என்னதானே எதிர்பார்க்கறீங்க? இருக்கட்டும். எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதும். சரி சொல்றேன். எல்லா செலவையும் ஹரி ஏத்துக்கிறானா? இதுக்கப்புறம் மனோஜை நம்ம வீட்டில் வச்சு பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. மனோஜ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களை பாத்துக்கிறதுக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.